ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 24/9/2023 சோபகிருத்து வருஷம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி. இன்றைக்கி சித்த அமிர்த யோகம், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நவமி திதி கார்த்தால் ஒரு 6:15 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு தசமி திதி. தசமி திதி கிட்டத்தட்ட ஒரு 54 நாழிகை. அதாவது நாளை கார்த்தால், அதாவது 25ஆம் தேதி கார்த்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஒரு 4:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு ஏகாதசி திதி பிறந்துடுறது. அதனால் இன்றைக்கி பார்த்தலையானால் 3 திதிகள் ஒரே நாளில் வர்றதுனால இது அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நவமி, தசமி, ஏகாதசி ஒரு 2-3 நாழிகை அந்த மாதிரி. சூரிய உதயத்து நாளையினுடைய சூரிய உதயத்தில் பார்த்தோம்னா ஏகாதசி சூரிய உதயம் மொத்தமாக வந்துடும். சரி, இன்றைய கோல்சார நிலை என்ன அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகுவும், 4ஆம் இடத்துல கடகத்தில் சுக்கிர பகவானும், புத பகவான் 5ஆம் இடத்துலையும், அதாவது சிம்மத்தில், கன்னியில் சூரியனும் செவ்வாயும், கேது பகவான் துலாத்துலேயும், தனுசுல இன்றைக்கி பூராட நட்சத்திரம் மத்தியானம் ஒரு 11 மணி வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருக்கும். அதனால் தனுசு ராசியிலேருந்து சந்திர பகவான் இன்றைக்கி சாயந்தரம் 4:30 மணிக்கு சந்திர பகவான் மகர ராசிக்கு போகிறார். மகர ராசியில் வக்ரம் பெற்ற சனி பகவான் இருக்கார் இன்றைக்கி. இது இன்றைய கோல்சாரம். இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் யாருக்குன்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சாயந்தரம் ஒரு 4 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். 8ஆம் இடத்துல சந்திர பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர், இல்லைன்னா வெள்ளை அரளி, இதை சிவன் கோவிலில் போய் கொடுத்துட்டு சேவிச்சுட்டு வாங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். புதிய முயற்சிகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னா, பூராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். சுக்கிர பகவான் உங்களுக்கு பொருளை செலவழிக்கணும், பணத்தை சேமிக்கிறதுக்கு குரு பகவான் வேணும், செலவு பண்ணணும் அப்படின்னா சுக்கிர பகவான் வேணும். சுக்கிர பகவான் இருந்தால் மட்டும்தான் பணத்தை சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சுக்கிர பகவானுக்கு உண்டான ராசி ரிஷபமும் துலாமும். குரு பகவானுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு அதி பெரும் சுபர், இயற்கை சுபர், ஆனால் பொருளியலை கொடுக்கக்கூடியவர். அதனால தான் இந்த பொருளியலில் உங்களுக்கு ஆசை, கோபம், பொறாமை இது எல்லாத்தையும் வரக்கூடிய கிரகங்களான ராகு, கேது, சனி பகவான், இவா எல்லாருமே, புத பகவான், இவா எல்லாருமே இவாளோட இருப்பாள். இந்த அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானுடைய ஆற்றலில் இருக்கக்கூடியது. குரு பகவான் கீழே சந்திரன், சூரியன், செவ்வாய் இவாளும் வருவா. கேது பகவான் சுபத்துவத்தை பொறுத்து கேது பகவான் இங்கே இருப்பார். இருந்தாலும் கேது பகவானை பொறுத்தவரையும் சுக்கிர அணியிலும் ஒரு பாகம்தான் அவர். அதனால் இந்த சைடில் 4 பேர், அந்த சைடில் 5 பேர், பொருள் அணிக்கு 5 பேர். அதே மாதிரி இந்த விம்சோதரி தசையில் 120 வருஷத்தில் பார்த்தாலேயானால் கிட்டத்தட்ட 80 வருஷம் சுக்கிர பகவானுடைய இந்த பொருள் அணிக்கே கொடுத்துருக்கா. பொருள் அணிக்கே கொடுத்துருக்கிறதுனால 80 2/3 அவளுக்கு. அதனால் உலக இயலை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லாத்தையும் ஆழ்த்துவாள். அது ஒரு பெரிய விஷயம். சுக்கிர பகவான் பூராட நட்சத்திரத்தில் குருவினுடைய வீட்டில் இருக்கிறத விட அவர் குருவின் வீட்டில் இருக்கார். பொதுவாகவே சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் குருவின் வீடான மீனத்தில் உச்சம் பெறுறார். மீனத்தில் உச்சம் பெறுறதுனால குரு ஒரு நட்பு வீடாக அவருக்கு இருக்கிறது. இதே சுக்கிர பகவான் வீட்டில் குரு பகவான் இருந்தார் ஏனால் அந்த ஈக்குவல் பேலன்சிங் தான் இருக்குமே தவிர ஒரு ஈகோ லெவல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சுக்கிர பகவானுடைய லக்னங்களுக்கு குரு பகவானுடைய தசை வருமாயில் அந்த அளவுக்கு சோபிக்காது. அதே மாதிரி
இந்த குரு பகவானுடைய லக்னங்களுக்கு சுக்கிர பகவானுடைய தசை வருவாயின் அது அந்த அளவுக்கு சோதனை கொடுக்காது. அதாவது என்னென்னா, குரு தசை இந்த சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு வந்ததே ஆனால் பணம் வராது, பெயர் புகழெல்லாம் வரும், பெரிய இதுவில் இருக்கும், ஆனால் பணம் வராது. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 20 வருஷத்து தசை இருக்கிறதுலே அதிகமான தசை வந்து 20 வருஷத்து தசை. அது வந்து சுக்கிர பகவானுடைய தசை. சுக்கிர பகவான் எந்த இடத்தில் ரொம்ப இதுவாக இருக்காரோ, எந்த ஒரு ஜாதகத்தில் இருக்காரோ, அவருக்கு வந்து கலைத்துறையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் ஏற்றம் கிடைக்கும். வெளிச்சத்துக்கு ஒருவர், அதாவது வெளிச்சம்னா சின்னத்திரை பெரிய திரை அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபிகராக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பப்ளிக் ஃபிகராக வந்து ஒரு பெரிய ஆற்றலோடு வந்து பதவியில் ஏறி அமரக்கூடிய வாய்ப்பு வந்து சூரியனும் சனியும் நல்லபடியாக இருந்தாரே ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது கலைத்துறையில் இருக்கணும்னா சுக்கிரன் இருக்கணும், வலுப்பெற்று இருக்கணும். சுக்கிரனும் சரி சந்திரனும் சரி ஒரு நல்ல இது. பெண்ணாக இருந்தால் சந்திரன் நல்லபடியாக இருக்கணும். சுக்கிரன் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுக்கிரன் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த இது வரும். அவர்களுக்கு வந்து அந்த கவர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று சுக்கிரனும் வந்து உச்சம் பெற்று இருந்தாரையானால் அவர் வந்து ஒரு பெரிய ராஜாங்கத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பார். அரசு சார்ந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா சூரியன் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அதனால் வந்து இந்த கூட்டு கிரகங்களாக ஒரு 3-4 கிரகங்கள், அதாவது சூரியன் செவ்வாய் குரு சுக்கிரன் இந்த 3-4 கிரகங்கள். சனி பகவான் வந்து கீழ்த்தட்டு மக்களை வந்து ஒருத்தர் மேலே வந்து ஈர்க்கணும்னா சனி உச்சம் பெற்று இருக்கணும். எல்லா தலைவர்களுக்கும் பார்த்தாலேயானால், அதாவது யார் ஒருத்தர் லீடராக இருக்காளோ, அதுவும் ரெவல்யூஷனரி லீடராக இருக்காளோ அவளுக்கெல்லாம் சனி பகவான் உச்சத்தில் இருக்கும், இல்லைன்னா ஆட்சியில் இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அரியணையில் உட்காரணும் அப்படின்னு ஒரு இதுவில் இருக்குது அப்படின்னா அவளுக்கு வந்து சூரியன் நல்ல இதுவில் இருக்கணும், பௌர்ணமி யோகம் இருக்கணும், சனி பகவானும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தொண்டர்களுடைய பேக்கப்பில் நீங்கள் போய் அந்த சீட்டில் உட்கார முடியும். அதர்வைஸ் அது பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு 4-5 கிரகங்கள் இது எல்லாத்துக்கும் வழிமொழிகிற மாதிரி உங்களுடைய தசாபுக்தி காலங்களும் அமையணும். அந்த மாதிரியான தசாபுக்தி காலங்கள் அமைஞ்சதேயானால் அந்த இடத்தில் போய் ஏறி உட்காரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதனால் சுக்கிர அணின்றது வந்து ரொம்பவும் முக்கியம். சுக்கிரன் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகம். அந்த கிரகம் 20 வருஷம் சுக்கிரனுக்கு, அதனால தான் சுக்கிரதசை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. 20 ஆனால் சுக்கிரதசை அடிக்கிறதுன்னு சொல்கிறாலே தவிர முக்கால்வாசி பேருக்கு சுக்கிரதசை வந்ததுன்னா அவள் படுறத கஷ்டப்படுவாள். ஏன்னா அவர்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து நல்ல இடத்துல இருக்காது, அசுபர் பார்வையோடு இருக்கும். இல்லைன்னா வந்து இப்போ இந்த குருவினுடைய அணியின் லக்னமாக போயிடும். அதனால் முக்கால்வாசி டயத்தில் பார்த்தோன்னா எங்கிட்ட யார் பேசினாலும், சார் சுக்கிரதசையாக வேறு இருக்குது, ஒன்றுமே இல்லையே சார், எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் வருது அப்படின்னு பார்த்தோமேனால் குருவினுடைய அணியாக இருப்பாள். சுக்கிரன் மறைஞ்சு போயிருப்பார், இல்லைன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிருப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கும். பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து அதிதேவதையாக சொல்கிறோம். ஸ்ரீரங்கத்தை வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து சுக்கிரனுக்கு க்ஷேத்திரமாக சொல்கிறோம். ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வர்றதும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வர்றதும், வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரஹோரையில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறதும் அவருக்கு உண்டான பிரீத்தியாக கருதப்படுகிறது. அதே போல் மொச்சப்பயிறு வந்து மொச்சையில் வந்து சுண்டல் பண்ணி கொடுக்கறதும், வெள்ளிக்கிழமை பாயசம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்றதும் வந்து இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான பிரீத்தியாக, எளிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இன்றைக்கி 24ஆம் தேதி 24/9/2023 ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராவு காலம், சாயந்தரம் 12:01 யமகண்டம், 3:04 வந்து குளிகை, சூலம் வந்து மேற்கே. அதற்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரைக்கட்டி வெல்லம் சாப்பிட்டுட்டு போகிறது அதுக்கு உண்டான பரிகாரம். நல்ல நேரம்னு பார்த்தோம்னா 7லேருந்து 8, 11லேருந்து 12, 2லேருந்து 3 மற்றும் 4லேருந்து 5. இந்த 4 மணி நேரம் குருவும் சுக்கிர ஹோரையாக இருக்கும். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான டேட்டு டைம் அதெல்லாத்தையும் கரெக்ஷன் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரம் என்னன்றதையும் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எளிய பரிகாரம் இன்றைய பிரச்சனைக்கு என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். 24/9/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர்
செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு 9ஆம் இடத்தின் அதிபதியும் 9ஆம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திடீர் பண யோகம் வரும். புதிய மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை போய் வழிகட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க, கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 4 மணி வரலும் சந்திராஷ்டம காலம். அதற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் அதிபதி ராசியின் அதிபதிக்கு நேருக்கு நேராக பார்க்குறார். சமசப்தம பார்வையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர் பணவரவு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு விசா இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நெய் தீபம் போட்டு வாங்கும். இன்றைக்கி கையில் ஒரு சாண்டல் கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. பெரிய ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால வெற்றி நிச்சயம் இருந்தாலும் தடங்கள் வந்தே தீரும். சுக்கிர பகவான் பார்வையில் குடும்பத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் வணங்கிட்டு வாங்க. செட்டி புண்ணியத்தில் ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க, மஞ்சள் கலர் கையில் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இன்றைக்கி இருக்கார். சந்திர பகவான் 6ஆம் இடம் 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய தொழில்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நிலைமை இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். ஷோலிங்கரில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம்பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம். குரு பகவானால் பார்க்கப்படுறது சிம்மம் வேறு. சிம்மமும் சுபத்துவம் அடையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சந்திர பகவான் 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் போகிறது பெரிய ஏற்றம். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். ஹானரரி போஸ்ட்டாவது வரும். இன்றைக்கி நண்பர்களோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு மெயில் வந்திருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. கையில் ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க. கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம். குரு பகவான் புதனையும் பார்க்கறது பெரிய ஏற்றம். மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாள். வெளிநாடு சம்பந்தமாக திடீர் யோகம் வரும். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காலகட்டாயம் வரும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பெரிய ஏற்றம். இன்றைக்கி 4, 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. நாமக்கல்லில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுங்க, கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. திருமண யோகம் வந்திருக்கு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஜாதக பரிவர்த்தனை செய்வது நல்லது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். கவலைப்பட தேவையில்லை. 12ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கு. சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் வணங்கிட்டு வாங்க. புரட்டாசி மாதம் வேறு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி, விசாக, மனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். சூரியனோடு சேர்ந்திருக்கார். 10, 11 வலுப்பெற்று பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். புதுசாக கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்றைக்கி 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சந்திர பகவான் போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது.
குரு பகவானின் பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் உள்ளதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பொன்னாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. வடபழனியில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கார். ராகு சுபத்துவம் அடைகிறார். குரு பகவானுக்கு சற்று சுபத்துவம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ராகு சுபத்துவம் அடைகிறார். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலையும் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் இருக்கார். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். லாபங்கள் அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு வக்கரகதியில் இருக்கார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா சந்திர பகவானும் இன்றைக்கி சாயந்தரத்தில் வந்துடுறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். புதிய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் காலபைரவரை வணங்கிட்டு கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 7.5 சனி. விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். தேவையில்லாத செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க. 12ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியும் சேர்ந்து வரார். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் இருக்குது. ஜாதக பரிவர்த்தனை பண்ணிங்கன்னா வெற்றிகரமாக பண்ண முடியும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். எதை தொட்டாலும் பொன்னாக இருக்கும். இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நெய் தீபம் போட்டு வாங்க. கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கார். உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். பணவரவு அபரிமிதம். இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை ராசியில் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. 8ஆம் இடத்துல கேது பகவான், சனி பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடும். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 10-11 இருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். உங்களுக்கு பதவி, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவருக்கு ஒரு வெண்ணக்காப்பு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.